சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் நேற்று இரவு முதல் விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையால் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மணிவர்மன். வண்ணாரப்பேட்டையில எந்தெந்த சாலைகள்ல எந்தெந்த இடங்கள்ல மழைநீரானது தேங்கியிருக்கு, வாகன ஓட்டிகளுக்கு எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்கு? சென்னை புது வண்ணாரப்பேட்டை இளைய முதலீர் தெருவில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். புதுவண்ணாரப்பேட்டை இளைய திருப்பகுதியில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மழைநீர் வடிகால் கால்வாய்கள் தரைமட்டத்திற்கு மேலே உயர இருப்பதனால் மழைநீர் வெளியேறாமல் குளம் போல் தேங்கியுள்ளது. ஒவ்வொரு மழை காலங்களிலும் இந்த பகுதியானது மழைநீர் குளம் போல் தேங்குவது வழக்கம். குறிப்பாக இப்பகுதியில் மழைநீர் வெளியேற வழி இல்லாததால் மழைநீர் வடிகால் பகுதிகளில் மழைநீர் முறையாக செலுத்தப்படாததால் இப்பகுதியிலானது மழைநீரானது அடிக்கடி தேங்கி மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக அவ்வப்போது தேங்கும் இந்த மழைநீரை மாநகராட்சி ஊழியர்கள் மோட்டார்கள் மூலம் அகற்றி வருகின்றனர். இதனிடையே நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழையினால் இப்பகுதியில் மழைநீர் மீண்டும் குளம் போல் தேங்கியுள்ளது. மாநகராட்சி ஊழியர்கள் மீண்டும் அதே போன்று மோட்டார்கள் மூலம் மழைநீர் வடிகால்கள் மூலம் உறிஞ்சி வெளியேற்றப்படும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நேற்று நடைபெற்ற மாநகராட்சி மண்டல குழு கூட்டத்தில் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இங்கு ஏற்கனவே போடப்பட்டிருந்த மழைநீர் கால்வாய் பணிகளை இடித்துவிட்டு புதியதாக இப்பகுதியில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணிவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த மழையை மீண்டும் இந்த மழை நின்று ஓய்ந்த பிறகு இப்பணிகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக தண்டையார்பேட்டை இளைய தெரு மற்றும் வைத்தியநாதன் பாலம் அருகே இந்த மழைநீரானது தற்பொழுது மோட்டார்கள் மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். மணிவர்மன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.